திருப்புகழ் 651. தாரணிக்கு அதிபாவியாய் வெகு சூது மெத்திய மூடனாய் மன சாதனை களவாணியாய் உறும் அதிமோக தாபமிக்கு உளவீடனாய் பொறுவேல் விழுச்சியராகும் மாதர்கள் தாம் உயச்செய்யும் ஏது தேடிய நினைவாகி பூரண சிவ ஞான காவியம் ஓதுதல் புணர்வான நேயர்கள் பூசு மெய் திரு நீரு இடா இரு வினையேனை பூசி மெய்ப்பதமான சேவடியை காண வைத்து அருள் ஞானமாகிய போதகத்தினை ஏயுமாறு அருள் புரிவாயே. வாரணத்தினையே கராவு முனே வளைத்திடு போதும் ஏவிய மாயவர்க்கு இதமாக வீரிய மருகோனே. வாரணத்தினையே கராவு முனே வளைத்திடு போதுமேவிய மாயவர்க்கு இதமாக வீரிய மருகோனே. வாழும் முப்புற வீரலானது நீரெழ புகையாகவே செய்த மாமதிப்பிறை வேணியார் அருள் புதல்வோனே. காரண குறியான நீதியரானவர்க்கு முன்னாகவே நெறி காவிய சிவ நூலை ஓதிய கதிர்வேலா கானக குரமாதை மேவிய ஞான சொல் குமரா. பராபர காசியில் பிரதாபமாய் உரை பெருமாளே. பூரண சிவஞான காவியம் ஓது தற்புணர்வான நேயர்கள் பூசு மெய் திரு நீரு இடா இரு வினையேனை பூசி மெய்ப்பதமான சேவடி காண வைத்து அருள் ஞானமாகிய போதகத்தினை ஏயுமாறு அருள் புரிவாயே. காசியில் பிரதாபமாய் உரை பெருமாளே. கஜேந்திரன் என்ற யானையை முதலை முன்பு வளைத்து இழுத்த போது அங்கு வந்து உதவி செய்த திருமாலுக்கு இன்பம் தரும் வகையில் மேம்பட்டு விளங்கும் திருமருகரே. வாழ்ந்திருந்த முப்புறங்களின் பொலிவு சாம்பலாகவும் புகையழவும் செய்த சிறந்த பிறைமதியை தரித்திருக்கும் சடைமுடி உடைய சிவபெருமான் அருளிய புதல்வரே. எப்பொருளுக்கும் மூல காரண இலக்கு பொருளான நீதியை உடைய சிவபெருமானுடைய சந்நிதிகளில் அறநெறியை ஓதும் பிரபந்தமாகிய சிவநூலாம் தேவாரத்தை சம்பந்தராக வந்து ஓதிய ஒளிமிகுந்த வேலாயுதரே. கானகத்தில் புறமகளாம் வள்ளியை விரும்பிச் சென்ற ஞான மொழி பேசும் குமாரக் கடவுளே. மேலான பரம்பொருளே. காசித்தலத்தில் சிறந்து விற்றிருக்கும் பெருமையில் சிறந்தவரே. இப்பூதலத்தில் அதிக பாவியாய் மிகுந்த சூது நிறைந்த மூடனாய் மனத்தில் அழுந்திய திருட்டு புத்தி உடையவனாய் மிகுந்த காமமயக்கம் ஆசை மிகுந்த வீணனாய் போருக்குரிய வேல் போன்ற கண்களை உடைய பொதுமாதர்கள் பிழைப்பதற்கு உதவி செய்யும் செல்வத்தை தேடித் தரும் நினைவை கொண்டு பூரணமாகிய சிவ ஞான நூல்களை ஓதுதலில் விருப்பம் கொண்டுள்ள அன்பர்கள் பூசுகின்ற உண்மை திருநீற்றை பூச வைத்து உண்மை பதவியான உனது திருவடிகளை காணும்படி அருள் புரிந்து திருவருள் மயமாம் ஞானம் என்கின்ற அறிவும் அடியேனுக்கு கிடைக்குமாறு அருள் புரிவீராக. காசிமேவிய கந்த கடவுளே. ஞான போதகம் தந்து அருள் புரிய வேண்டும் என்றவாறு. காசி பாரதத்தின் வடக்கில் உள்ளது. இத்தலத்தில் கங்கையாறு வடக்கு நோக்கி ஓடுகின்றது. மிகவும் புகழ்பெற்ற திருத்தலம். இப்பதியில் இறந்தவர்க்கு வீடு வேறு கிடைக்கும் என்பது புராண நம்பிக்கை. இறந்தவர்க்கு உமையம்மையார் தம் மேலாடையினால் இளைப்பாற்றுவார் என்றும் சிவபிரான் பிரணவப் பொருளை உபதேசிப்பர் என்றும் உரைப்பர். காசியில் இரக்க முக்தி.